சொல்றதும் சரிதான். ஏன்னா இவர் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்லும்போது உங்க 2 பேர் வீட்டுல இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். என்ன தலைவரே, வேற ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்க இவரை போய் நம்புறீங்க? உள்ளூர்லயே இருக்கேன், என்ன போய் நம்ப மாட்டேங்கிறீங்களே. அப்படிலாம் இல்லம்மா, இவரு நம்ம உள்ளூர்ல இருக்க உங்க மேல தானே பழி சொல்றாரு. அப்ப அந்த ஊரோட தலைவரா நான் அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். இல்லைன்னா நம்ம ஊரை தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இல்ல தலைவரே, இதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஏமா, நீங்க தான் தப்பு பண்ணலையே, அப்புறம் ஏன் நீங்க சம்மதிக்க மாட்டீங்க? இல்ல தலைவரே, நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க வீட்ல வந்து நீங்க சோதனை எல்லாம் போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? என் குடும்ப மானமே போயிடும். அப்புறம் நான் என் குடும்பத்தோட சேர்ந்து தூக்குல தான் தொங்கணும். ஏமா ஏமா, அப்படிலாம் நீ பேசாத. உன் மேல தப்பு மட்டும் இல்லை, நான் கண்டிப்பா உனக்கு நான் நஷ்டஈடு வாங்கி தருவேன். ஆஹா, நஷ்டஈடா? அப்ப எப்படியாவது பணத்தை கறந்துடணுமே. அப்படிங்க தலைவரே, அப்ப எவ்வளவு ரூபா நஷ்டஈட வாங்கி தருவீங்க? ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கி தருவீங்களா? ஏமா 2 லட்சமா? அவரே அன்றாட கூலி, அவர் எப்படிமா 2 லட்சம் ரூபா தருவாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு நஷ்டஈடு 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரதா இருந்தா என் வீட்டுல சோதனை பண்ண நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏமா, என்னோட மீனெல்லாம் திருடிட்டு நாடகமா போடுற? சரி, நீ மட்டும் தப்பு பண்ணலன்னு உறுதியேனா நான் உனக்கு 2 லட்சம் ரூபா தாரேமா. ஐயா, நீங்க சும்மா இருங்கய்யா, சும்மா வார்த்தை விடாதீங்க நீங்க. இல்லைங்கய்யா, தப்பு பண்ற இவங்களே இவ்வளவு உறுதியா சொல்லும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இவங்க மட்டும் தப்பு பண்ணலன்னு உறுதியாகட்டும். என்னோட வீடை வித்தாவது நான் இவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். சரிம்மா, அப்புறம் என்ன? அவரே ஒத்துக்கிட்டாரு, வாங்க போய் சோதனை பண்ணுவோம். சரி. அம்மா காஞ்சனா, உனக்கு ஒன்றும் இதுல ஆட்சேபனை இல்லையே? எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இங்க பாத்தியாலகி, கண்டிப்பா இந்த காஞ்சனா திருடி இருப்பா. ஆனா எவ்வளவு வெகுளியா இருக்கா பாரு. அவ வீட்டுக்கு தான் சோதனைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சு கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஆமாக்கா, இந்த அக்காக்கு வெளி உலகமே தெரியல, ரொம்ப வெகுளியா இருக்காங்க. கண்டிப்பா மாட்டிக்க போறாங்க, அசிங்கப்பட போறாங்க. பேசாம பஞ்சாயத்துல உண்மையை ஒத்துக்கிட்டு போலாம்ல. 2 பேரும் எப்படி நாடகம் போடுறாங்க பாரு. ஆமாக்கா. சரி வாங்க எல்லாரும் போவோம். சரி வாங்க என்ன எல்லாரும் நடக்க போவோம். போதோ தெரியலையே. சரி வாங்க எல்லாரும் கோவத்துல போவோம். போறாரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. சரி வாங்க எல்லாரும் போவோம். சரியான பாடம் புகட்டணும். ஏய் காஞ்சனா, நீ அவங்களோட மீன் எடுத்தியா? எடுத்தேன்னு சொல்லாதீங்கக்கா, திருடுனேன்னு சொல்லுங்க. என்ன காஞ்சனா, நிலமா புரியாம விளையாண்டுட்டு இருக்க? உங்க வீட்ல தான் போய் பார்க்க போறாங்க. இப்ப அங்க மீன் இருந்தனா எவ்வளவு பெரிய அசிங்கம் உனக்கு. இப்போ என்ன பண்றதுக்கா? இப்ப என்ன பண்ண முடியும்? நீனே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஏமா, நீங்க எல்லாம் இங்கே இருங்க. நீங்க எல்லாரும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நான் மட்டும் வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க தலைவரே. ஐயோ ஐயோ, மீன் வேற இதுக்கு பின்னாடி தான் இருக்கா. எப்படியாவது இதை பார்க்காம இவங்களை தடுத்து நிறுத்திடணும். ஐயா, இதான் என்னோட கிச்சன், வாங்கய்யா வந்து பாருங்க. இங்க ஒண்ணும் இருந்த மாதிரி தெரியலையே. கனகா, கொஞ்சம் வழி விடு, நான் அங்க வர போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அங்கெல்லாம் போக கூடாது தலைவரே. என்னம்மா நீ வழி விட மாட்டுக்கிற? எல்லா இடத்துலயும் செக் பண்ணாதானமா ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வந்து அதுல என்னோட நகையெல்லாம் அங்க வச்சிருக்கேன், அதனால அங்க போக கூடாது. நகையா? என்னம்மா சொல்ற? நகை எப்படிமா அங்க வைக்க முடியும்? அது பெட்ரூம்ல எல்லாம் வச்சா திருடன் வந்து திருடிட்டு போயிடும். அதனால நான் கிச்சன்ல தான் எப்பவுமே என் நகையெல்லாம் பத்திரமா வச்சிருப்பேன். ஐயா, இந்த பொம்பளை நல்ல நாடகம் போடுறா ஐயா, நீங்க போய் பாருங்க ஐயா. இல்ல, அவங்க நகை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நகை எதுவும் காணாம போயிருச்சுன்னா நம்ம 2 பேர் மேல பழி வந்துரும். ஐயா, அதெல்லாம் வராதுங்க ஐயா. ஏமா கனகா, நீ தள்ளி போ, நான் பாத்துக்கிறேன் ஒரு வாட்டி. ஐயோ, தள்ளி விட்டுட்டு போறாரே தலைவரு. ஏமா எழுந்துருமா நீ. தலைவரே, ஒரு கை பிடிங்க தலைவரே. கை பிடிக்கணுமா? ஏமா கையெல்லாம் பிடிக்க முடியாது, நீ முதல்ல எழுந்துரு. என்ன தலைவரே, கீழே தள்ளி விட்டுட்டு கை கூட பிடிக்க மாட்டேங்க. ஏமா கனகா, அங்க இருக்கிறது என்னம்மா? ஐயோ, தலைவர் மறைச்சு வச்சிருந்த மீனை பார்த்துட்டாரு போலியே. அது தலைவரே, இன்னைக்கு காலையில என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. என்னம்மா விளையாடுறியா? உன்னோட புருஷன் வேலைக்கு போயிருக்காரு, எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். இந்த மீனை இங்க தான் திருடி வச்சிருக்கீங்க. பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊரை நம்பி வியாபாரம் செய்ய வந்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து இப்படி திருடுறியோ? உனக்கு என்ன மனசாட்சி இல்லையா? என் குடும்ப சூழ்நிலையினாலதான் இதை திருடிட்டேன் தலைவரே, என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா நாடகம் போடுறியா? உன் வீட்டுல நல்ல வசதி உண்டுன்னு எனக்கு தெரியும், சரியா? இந்த மாதிரிலாம் நாடகம் போடாத. ஒழுங்கா நான் பஞ்சாயத்துல கேட்கும் போதே நீ உண்மையை ஒத்துட்டு இருந்தேன்னா நான் இவ்வளவு தூரம் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயா, நீங்க என்ன மன்னிக்கணும். என் ஊர்ல உள்ள ஆள் தான் இதை திருடி இருக்காங்க. இதுக்கு சரியான தீர்ப்பை நான் சொல்றேன். சரிங்க ஐயா, வாங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போவோம். அவர் வீட்டுல தான் நிறைய மீனை திருடிட்டாங்க. சரிங்க ஐயா, வாங்க போவோம்.
ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு வந்து சேரு. சும்மா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ண போறாங்களோ பாத்துக்கலாம். ஏம்மா காஞ்சனா, இங்க பாரு, கனகா வசமா மாட்டிக்கிட்டா, நீயும் மாட்டிக்கிடாத. என்கிட்ட இப்பவே உண்மையை சொல்லிரு. நான் திருடல. சரி நீலாம் சொன்னா கேட்க மாட்டேன், நானே பாத்துக்கிறேன். அம்மா காஞ்சனா, இங்க ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? சரி வா போலாம். நான் தான் சொன்னல. சரிம்மா வா போலாம். ஐயா, இந்த பொண்ணு தான் நிறைய மீனை திருடிச்சு, கூடையோட திருடிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா பாருங்கய்யா. இங்க பாருங்க, உங்க முன்னாடி தானே நான் எல்லா இடத்துலயும் பார்த்தேன். இங்க எதுவுமே இல்லைங்க. அச்சோ, சரி வாங்க போலாம், ஏதாவது நல்வழி கிடைக்கும். ஓ, இந்த காஞ்சனை இங்கதான் கொண்டு மறைச்சு வச்சிருக்காளா? ஐயா, இங்க பாத்தீங்களா, உங்க மீன் இங்கதான் இருக்கு. ஆமாங்க, இதுதாங்க என் கூடையோட எல்லா மீனையும் திருடிட்டாங்க. காஞ்சனா தலைவரே சொல்லுங்க. என்னம்மா, மீனை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்? இங்க மறைச்சு வச்சா எங்களால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஐயா, அது வந்து நான் திருடலங்கய்யா. என்னம்மா காஞ்சனா இப்படி பண்றீங்க? உன்னை ஒரு வெகுளியான பொண்ணுன்னு நினைச்சேன், உனக்கு கள்ளங்கப்படமே தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி திருடிட்டு இருக்கியே. நிறைய பேர் நீ நிறைய இடத்துல திருடுவேன்னு சொல்லுவாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஏன் ஊருக்கார பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு நினைச்சேன். இப்படி பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணவங்கள்ட்ட இருந்து திருடுறியம்மா, இதெல்லாம் நியாயமா இருக்கா உனக்கே? ஐயா, அது எனக்கு பழக்க தோஷம் ஆயிடுச்சியா. என்னம்மா இது உங்களுக்கு பழக்க தோஷம்? இதெல்லாம் நல்ல விஷயமாவா இருக்கு? சரி நீ வா, பஞ்சாயத்துல பேசிக்கலாம். சரியா. அச்சோ. ஐயா, என்னாச்சியா? நீங்க போய் வீட்ல பாத்தீங்களே, என்னாச்சு? இவங்க தான் திருடி இருக்காங்களா என்ன? இதோ சொல்றேம்மா, நான் இவங்க 2 வீட்லயும் போய் சோதனை பண்ணிட்டேன். இவங்க 2 வீட்ல தான் மீன் இருந்தது. கனகா, உனக்கு தான் இவ்வளவு காசு இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்கள்ட்ட இருந்து திருடுற? ஐயோ, எல்லாரும் ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே, அப்படியே திரும்பாம இருந்துரும். காஞ்சனா, உன்னை எவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சோம் தெரியுமா? நீனும் சின்னதா திருடுவ, நாங்களும் அதை பெருசா கண்டுக்கிறது இல்ல. நீ ஒரு வெகுளியான பொண்ணு, உன் பையனும் பாவங்கிறதுனால நாங்களும் விட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணலாமா? அக்கா, திருடுறது என்னோட வழக்கம்க்கா, என்னால அதை தடுக்க முடியாதுக்கா. என்ன வழக்கம்னு சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நல்ல பழக்கமா சொல்லு? ஆமா, இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பவே நான் நினைச்சேன் நீங்க திருடதான் போறீங்க, அதனாலதான் அந்த இடத்துல இல்லாம நான் போயிட்டேன். ஏமா இப்படி பண்ணன? ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண வந்துடுவாங்க, இவங்க எல்லாம் பெரிய நல்லவங்க மாதிரி. சரி, இதுக்கு இப்ப என்ன தீர்ப்பு சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க. ஐயா, என்கிட்ட என் மீனை கொடுத்துருங்க ஐயா, நான் கிளம்புறேன்யா. இல்லைங்க ஐயா, எங்க ஊரை நம்பி வந்திருக்கீங்க. காலையில இருந்து உங்களுக்கு நிறைய கஷ்டம். இப்ப மதியானத்துக்கு மேல ஆக போகுது. இதுக்கு மேல நீங்க எங்க போய் அந்த மீனை விற்பீங்க? நான் பக்கத்து ஊர்ல போய் வித்துக்கிறேன்யா. இல்ல, பக்கத்து ஊர்லலாம் போய் விற்கிறதுக்கு அங்க நடந்து போறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் எங்களெல்லாம் மரத்துல கட்டி போட்டு அடிங்க. ஐயோ, இவ வேற தினுசா ஐடியா கொடுக்கறாளே. இல்லம்மா, மரத்துலலாம் கட்டி வச்சுலாம் அடிக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. வேற ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனையா. சொல்லுமா சக்தி. ஐயா, இவங்களுக்குலாம் வியாபாரியோட கஷ்டத்தை புரிய வைக்கணும். அதனால இவங்க 2 பேத்தையுமே மீன் விற்க சொல்லுங்க. அவரோட மீனெல்லாம் இவங்க வித்து கொடுக்கட்டும் நம்ம ஊர்லயே. இந்த சக்தி தான் வீட்டுல போய் பார்க்கணும்னு ஐடியா கொடுத்துச்சு. இப்ப இந்த மாதிரி ஐடியா கொடுக்குது இவள. சக்தி, நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இரு. ஏமா அந்த பொண்ணை திட்டுறீங்க? அந்த பொண்ணு என்கிட்ட வேலை பார்க்குறா, அதனால எனக்கு ஏதாவது யோசனைனா அவ தான் சொல்லுவா. எனக்கு என்னமோ இதுதான் சரியான யோசனையா தோணுது. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆமாயா, இதுதான் சரியான யோசனை. இதுதான் இவங்களுக்கு சரியான தண்டனையா இருக்க போகுது. ஆமாங்கய்யா, இது சரிதான். ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா, இது சரியான யோசனையா தான் எனக்கும் தோணுது. எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன மாட்டியா விடுறீங்க? இருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன். சரிம்மா காஞ்சனா, கனகா, இங்க பாருங்க, இதுதான் என்னோட தீர்ப்பு. இவர்கிட்ட இருந்து திருடின எல்லா மீனையும் நீங்க தான் வித்து கொடுக்கணும். அதுவும் நம்ம ஊர்லயே நீங்க போய் ஒவ்வொரு வீடா போய் வித்து கொடுக்கணும். இவருக்கு எல்லா மீனும் வித்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட அந்த காசை ஒப்படைக்கணும். சரிங்க. ஏமா காஞ்சனா, உனக்கு புரிஞ்சுதா? மீன் விற்கணுமா? ஜாலி நான் விற்கிறேன். மக்களே, இவ்வளவு நேரம் எங்க வீடியோவை ரொம்ப பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிகள். சில நாட்களா என்னால தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால வீடியோ கிரியேட் பண்ண முடியல. தவறாக நினைக்க வேண்டாம் மக்களே. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். என்னால் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது, லாங் வீடியோ எடுக்க முடியல. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு லாங் வீடியோ வரும். நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக அதை படிக்கிறேன், மாற்றிக்கிறேன். சந்தோஷமான விஷயம் வேற இருக்கு. ஆமாம்
மக்களே, நம்ம சேனல்ல 500 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களோட சப்போர்ட்டுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி மக்களே.